வணக்கம் நண்பர்களே. கார்த்தி ரேவதி சீரியல் செம பரபரப்பா போயிட்டு இருக்குன்னு சொல்லலாங்க. பரபரப்பான கட்டத்துல பார்த்தோம்னா நம்ம கார்த்தி ஜெயில பிடிச்சு வச்சிருக்காங்க. சாமுண்டேஸ்வரி கம்ப்ளைண்ட் கொடுத்து என் பொண்ணை கடத்திட்டான் அப்படின்னு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. இந்த சைடு பார்த்தோம்னா நம்ம வக்கீலை கூட்டிட்டு நம்ம மயிலு சகலை எந்த தப்பும் பண்ணல, அவன் மனைவி சேர்ந்து வாழதான் கார்த்தி கூட போயிருக்காங்க. அவங்க விருப்பம். அப்ப ரெண்டுமே வெறும் அவங்க விருப்பப்பட்டு சேர்ந்து வாழாங்கன்னு முடிவு எடுத்த பிறகு அத்தை என்ன சொல்றது கம்ப்ளைண்ட் அப்படின்னு அந்த இடத்துல சொல்றாங்க. ஒரு பொண்ணை கடத்திட்டாங்க அப்படின்னு பெற்ற தாய் கம்ப்ளைண்ட் கொடுக்க நேரம் நாங்கள் ஏற்றுக்க தான் முடியும் அப்படின்னு அதிகாரியை அந்த இடத்துல சொல்ல நேரம் நம்ம ரேவதி வராங்க. நானே சொல்லேன், எங்கள் அம்மா சொன்னது போய், எங்கள் அம்மாவை தூக்கி முதல்ல உள்ளுக்கு தூக்கி வைங்க, என் புருஷன் எந்த தப்பும் பண்ணல, நான் தான் என் புருஷன் கூட வாழணும்னு முடிவெடுத்திருக்கேன் அப்படின்னு சொல்லி பார்க்குறாங்க. ஆனாலும் அதிகாரியை நம்ம சாமுண்டேஸ்வரிட்ட ரூபாய் வாங்கிட்டு விடல. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா போராட்டத்தில் நம்ம ரேவதி இறங்குறாங்க. அப்பதான் பூகம்பம் இடிச்ச கடையாட்டு ஒட்டுமொத்த ஊரம் திறந்து நம்ம சாமுண்டேஸ்வரிக்கு எதிராட்டு போலீஸ் சஜாரகம் ஒழிக அப்படின்னு நம்ம அதிகாரிகளையும் வெளுத்தெடுத்து ஈடுபடுறாங்க. இதை ஒரு கட்டத்தில் பெரிய பிரச்சனையா ஆவிரும் அப்படின்னு பயப்பட்ட அதிகாரிகள் நம்ம கார்த்தியை வெளியே விடுறாங்கங்க. இந்த சைடு பார்த்தோன்னா நம்ம சாமுண்டேஸ்வரி நம்ம ஒரு பைத்தியக்காரி மாதிரி ஆவிட்டோம், என் பொண்ணை என்கிட்ட இருந்து பிரிச்சுட்டான் இவன் அப்படின்னு அந்த இடத்துல கோவத்தின் முத்துல மெண்டல் மாதிரி நம்ம சாமுண்டேஸ்வரி பிஹேவ் பண்ணுறாங்க. நம்ம சந்திரா எரியிற தீரில் எண்ணெய் விட்டு என் புருஷன் சிவனாண்டியை கையால் கும்பாபிஷேகத்தை நடத்துகிற வச்சிடலாம், ராஜராஜாவை கும்பாபிஷேகத்துக்கு போகிறதுக்கு விடக்கூடாது அப்படின்னு உர வைக்கிறாங்க. அதை பற்றி தாங்க இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போட்டுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு கிடைக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு எடுத்த உடனே பார்த்தோம்னா சும்மா அதிரடியான பரபரப்பு கட்டம் அப்படின்னே சொல்லலாங்க. பரபரப்பான கட்டத்தில் பார்க்கறதுக்கு நேரம் நம்ம கார்த்தியை அதிகாரிங்க பிடிச்சிட்டு வந்துட்டாங்க. இந்த சைடு பார்த்தோன்னா கார்த்தி மாமா எந்த தப்பும் பண்ணலை, அவரை வெளியே கொண்டு வரணும் அப்படின்னு நம்ம ரேவதி போராடுறாங்க. என்ன கடத்தினதா எங்கள் அம்மா கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்களா, இது எப்படி சாத்தியம், என் புருஷன் கூட சேர்ந்து வாழ நான் முடிவெடுத்திருக்கேன், அப்படி இருக்க நேரம் அம்மா இப்படி ஒரு கம்ப்ளைண்ட்டை எப்படி கொடுப்பாங்க அப்படின்னு நம்ம சாமுண்டேஸ்வரிட்ட போய் முறையிடுறாங்க. என் புருஷன் எந்த தப்பும் பண்ணலையே, நீ எதுக்காகமா இப்படி ஒரு கம்ப்ளைண்ட்டை கொடுத்த அப்படின்னு சொல்ல நேரம், உன் புருஷன் தப்பு பண்ணலை அப்படின்னு எல்லாம் நீ சொல்லல, நீ அவன் வேண்டாம் அப்படின்னு தூக்கி எறி, இப்போவே அவன் மேலே கொடுத்த கம்ப்ளைண்ட்டை வாபஸ் வாங்கிறேன் அப்படின்னு சொல்ல நேரம், என்ன நான் என் புருஷன் வேண்டான்னு சொல்லி உன் கூட சேரணுமா அப்படின்னு அந்த இடத்துல அரண்டு போகிறாங்க. உன் கூட சேர்ந்தா என் புருஷனை நீ வெளியே விடுவ இல்லை அப்படின்னு இதெல்லாம் என்னம்மா உங்களுக்கு இப்படி ஒரு இது, அவருக்கு மேலே அவ்வளோ கோபம் உங்களுக்கு எதுக்கு, அவர் எவ்வளோ நன்மை செய்திருக்காரு அதெல்லாம் புரியக்கூடிய நிலைமையில் இல்லை அப்படின்னு என் அம்மாட்ட பேசுகிறா, வேலைக்கு ஆகாது அப்படின்னு அதிகாரிகளை சந்திக்க வராங்க. போலீஸ் ஸ்டேஷனில் நம்ம கார்த்தியை பார்த்து, கார்த்தி பயப்படாதுங்க மாமா, உங்களை நான் வெளியே கொண்டு வர்றது என் பொறுப்பு அப்படின்னு அந்த இடத்துல ரேவதி சொல்லிக்கிட்டு, இந்த பாருங்க நானாட்டு தான் என் புருஷன் கூட சேர்ந்து வாழணும்னு முடிவெடுத்தேன், அதையே பிடிச்சி வச்சுட்டீங்களா, இப்போ நான் என் பலத்தை காட்டுறேன் அப்படின்னு போராட்டத்தில் ஈடுபடுறாங்க. போலீஸ் சஜாரகம் ஒழிய எங்கள் கார்த்தி மாமாவை வெளியே விடுங்க அப்படின்னு தனியாளாக போராடுறாங்க. ஒட்டுமொத்தத்தில் ஊர் மக்களுக்கு தெரிய வருது, சாமுண்டேஸ்வரியோட பொண்ணு தனியாளாக இருந்து ஜெயிலில் கார்த்தி தம்பி பிடிச்சி வச்சுருக்காங்க, அவங்கள வெளியே விடுங்க அப்படின்னு போராட்டத்தில் ஈடுபடுறாங்க. நம்மளும் இதுக்கு உதவி செய்யணும். கார்த்தி தம்பி ஊருக்கு எவ்வளவோ நன்மை செய்திருக்காங்க அப்படின்னு ஒட்டுமொத்த ஊர் மக்களும் நம்ம கார்த்திக்கு ஆதரவாக போலீஸ் ஸ்டேஷனுக்கு வராங்க, போராடுறாங்க. இந்த விஷயத்த நம்ம பார்த்தோம்னா இந்த சைடு மண்டையை பிச்சுக்கிட்டு இருக்காங்க அதிகாரிகள். ஏன்னா ஒரு ஆள் இந்த ரேவதினா நம்ம சமாளிச்சிடலாம், இப்போ ஒட்டுமொத்த ஊரம் சேர்ந்து இந்த கார்த்திக்கு ஆதரவாட்டு களம் இறங்கியிருக்கே, நம்ம இப்போ என்ன பண்ண அப்படின்னு மண்டையை பிச்சுக்கிட்டு அதிகாரிகள் இருக்கிறாங்க. அப்போ தான் இந்த சோசியல் மீடியாக்கள்லாம் இந்த நியூஸ் பரவ ஆரம்பிக்குது. நம்ம வேலைக்கு உர வச்சுருவாங்க போல இருக்குது. சாமுண்டேஸ்வரி சந்திராட்ட பணத்தை வாங்கிட்டு இவ்வளோ தூரம் கொண்டு காயை நகர்த்திட்டோம், இனியும் இதுக்கு மேலேயே நம்ம ஏதாவது செய்தால் அதுதான் நம்மளுக்கு பிரச்சனையாக அமைய போகுது அப்படின்னு பயப்பட ஆரம்பித்த அதிகாரிகள், அம்மா உங்கள் பிரச்சனையை நீங்கள் பார்த்துக்கிடுங்க அப்படின்னு நம்ம சாமுண்டேஸ்வரிக்கு கால் பண்ணி சொல்கிறாங்க. இந்த பாருங்கள், இந்த விஷயத்தில் இதுக்கு மேலே எங்களால் உதவ முடியாது, எங்கள் வேலைக்கே ஓலை வந்துடும். ஏன்னா இந்த விஷயம் சோசியல் மீடியாவில் பரவுது. கணவன் மனைவியை யாராலையும் பிரிக்க முடியாது, சட்டத்திலையும் அதுக்கு இடம் கிடையாது, சேர்த்து வைக்க தான் இடமே தவிர அவங்க பிரித்து தனித்தனியாக விடுறதுக்கு வாய்ப்பு இல்லை.
எங்களை விட்டுருங்கம்மா, உங்கள் குடும்ப பிரச்சனையால் எங்கள் வேலை பாதிக்கப்படுவு அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்ல நேரம் வேறு வழி இல்லாமல் நம்ம சாமுண்டேஸ்வரியும் சரி, நானே என் குடும்ப பிரச்சனையை நான் பார்த்துக்கிட்டேன், என் பொண்ணை எப்படி அவனுக்கிட்ட இருந்து மீட்டு வரணும்னு எனக்கு தெரியும், நீங்கள் வந்து அவரை வெளியே விட்டாலும் பரவாயில்ல அப்படின்னு வந்து ஆயிடுது. நம்ம கார்த்தியை வெளியே விடுறாங்க. இந்த சைடு நம்ம ரேவதி கார்த்தி மாய கெட்டி பிடிச்சிட்டு, மாமா எந்த பிரச்சனை வந்தாலும் நான் உங்களை விட்டு பிரிய போகிறது இல்லை மாமா அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து கெட்டி பிடிச்சி கண்ணீரை வந்து வெளிப்படுத்துகிறாங்க அப்படின்னே சொல்லலாம். எங்கள் அம்மாவுக்கு உங்கள் மேலே அவ்வளோ பெரிய கோபம். இதுக்கெல்லாம் காரணம் வந்து உங்கள் சிவகாமி பாட்டி சாவுக்கு காரணம் எங்கள் தாத்தா ராஜசேதுபதினு இதை நினச்சி தானே வந்து நிற்கிறீங்க. செய்யாத குற்றத்துக்கு இவ்வளோ வருஷமும் உங்கள் அம்மா வந்து எங்கள் குடும்பத்து மேலே பழியை சுமத்திட்டே இருக்காங்க. ரேவதி முதல் வேலையாக கண்டுபிடிக்கணும், உங்கள் பாட்டியோட இறப்புக்கு வந்து எங்கள் தாத்தா காரணம் இல்லை அப்படின்னு உள்ள விஷயத்தை தெரிஞ்சுக்கிடணும். இதுக்குள்ள டீட்டெயிலு அந்த சண்முகம் ஏட்டோட மனைவி அவங்கக்கிட்ட இருக்கும். அவங்க இப்போ எங்கே இருக்காங்க அப்படின்னு தான் நம்ம தெரியலை. அவங்க ஃபோட்டோவை வாங்கியாரு, அவங்க எங்கே இருக்காங்கன்னு முதல்ல கண்டுபிடிக்கணும். நம்ம கண்டுபிடிச்சிட்டோன்னா உங்கள் அம்மாவுக்கு வந்து உண்மை தெரிஞ்சிடும். நீங்கள் குடும்பம் மேலே இருக்க கோவமே எங்கள் தாத்தா வந்து உங்கள் பாட்டி சாவுக்கு காரணம்னு வந்து செய்யாத தப்புக்கு இத்தனை வருஷம் அவங்க நினச்சி அது ஒரு பெரிய வஞ்சன்ஸாக அவங்க மேலே வந்து உருவெடுத்து இப்படி வந்து எதிர்க்கிறாங்க அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து சொல்ல நேரம், ஆமாம் மாமா கண்டுபிடிக்கணும், ஆனால் என்ன 2 நாளில் கும்பாபிஷேகம் இருக்கிற. ஆமாம், இதில் உங்கள் சந்திரா சித்தி வேற எரியிற தீயில குளிர்காய விரும்புவா. அப்படி ஒரு கேடுகெட்ட புத்தி கொண்ட உங்கள் சந்திரா சித்தி இனி எப்படியும் பார்த்தாலும் மாமாவை கும்பாபிஷேகத்துக்கு உங்கள் அப்பாவை அனுப்ப மாட்டா. அவள் பெரிய தந்திரகாரி அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்ல நேரம், ஆமாம் எங்கள் அம்மாவும் எங்கள் சித்தியும் சேர்ந்து அடுத்ததாக உங்கள் குடும்பத்தை பழி வாங்கிறதுக்கு நம்ம தாத்தா கொடுத்த வாக்கை நிறைவேற்றக்கூடாது அப்படின்னு வந்து கும்பாபிஷேகம் நடக்க இடத்துக்கு எங்கள் அப்பா ராஜராஜாவை விடாமல் தடுப்பாவ அப்படின்னு சொன்னது. அதுதான் சந்திரா பயமாக இருக்குது. போன வருஷமே கும்பாபிஷேகம் நடக்கணும்னு சொல்லிட்டு நடக்கலை. இந்த வருஷம் எங்கள் தாத்தா கும்பாபிஷேகம் நடக்கும்னு சொல்லியிருக்காரு. இந்த படுபாவிக நடக்க விடாமல் தடுத்துருவாவ போல் இருக்க அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து நம்ம கார்த்தி வந்து அறந்து போயிடறாங்க. கவலைப்படாதுங்க மாமா, எப்படியும் இந்த கும்பாபிஷேகம் நடக்கும். நம்ம வந்து இந்த கும்பாபிஷேகம்லாம் தடுத்து நிப்பாட்டணும்னா உண்மை தெரியாதனால தானே தடுத்து நிப்பாட்டணும். உண்மை தெரிய வைப்போம். இவங்க பாட்டி சாவுக்கு எங்கள் சிவகாமி பாட்டி சாவுக்கு காரணம் இவங்க நம்ம ராஜசேதுபதி தாத்தாவும் பாட்டியும் காரணம் இல்லை அப்படின்னு உள்ளதை நிரூபிக்கணுமாமா. இப்போ எங்கே இருந்தாலும் சரி, சண்முகம் ஏட்டையா அவரோட மனைவியோட ஃபோட்டோ நம்மளுக்கு கிடைச்சாலே போதும். அவங்க எங்கே இருக்காங்க அப்படின்னு வந்து நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து கலைய நம்பி இருப்பாங்க. இவங்க வந்து நம்ம சாமுண்டேஸ்வரிகிட்ட வேலை பார்க்கவங்க தான் பரமேஸ்வரி அம்மா. அவங்க பேரை பரமேஸ்வரின்னு கேட்டாலே என் வீட்டில் இடம் வேலை தர மாட்டேன், நான் அந்த பேரை மாற்றிட்டு உனக்கு வேலை தரேன் அப்படின்னு வந்து இந்த வீட்டில் நம்ம சாமுண்டேஸ்வரி வீட்டிலேயே அவங்களுக்கு அடைக்கலம் கொடுத்து வச்சுருப்பாங்க அப்படின்னே சொல்லலாம். அதை கூடிய சீக்கிரத்தில் அந்த உண்மையை உடச்சி நம்ம கார்த்தி வந்து இந்த பிரச்சனைக்கு முற்றுப்புள்ளி வச்சு 2 குடும்பத்தையும் ஒன்று சேர்க்க போகிறாங்கங்க.